இறால் தொக்கு செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இறால் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இறால் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு நூல் மாதிரி பிளாக் கலரில் ஒன்று இருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி, அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் எண்ணெய், அப்புறம் கலந்த மிளகாத்தூள். இவ்வளோதான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் உப்பு வேணும் தேவையானது. கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் போடுறேன். அடுத்து கருவேப்பிலையும் போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் போதும். அடுத்து தக்காளி போட்டுடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டால் தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான். அடுத்து தேவையான அளவு மஞ்சள் பொடி,
தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இறா போட்டுடலாம். நம்ம வந்து தண்ணியே ஊற்றலை, ஆனாலும் அதில் வந்து தண்ணி விடுறது. இறால உள்ள தண்ணி, இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ளது எல்லாம் சேர்ந்து அதில் தண்ணி வருது. ஆனால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதாவது இறாவை போட்ட கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டுருச்சு. இன்னும் என்ன பண்ண போகிறோன்னா மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சிடலாம். அதை இப்போ நான் வந்து இறாவை மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இறா வந்து எப்படி வெந்துருச்சாலும் நமக்கு எப்படி தெரியும்னா அதோட வாசனை வரும். அப்போ வந்து நமக்கு அது வெந்துருச்சுன்னு தெரியும். அப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இறா வந்திருக்குதான்னு பார்க்கலாம். இறா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதாவது மல்லி இலை இருந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டா அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இறா தொக்கு செஞ்சாச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.